ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழகத்தில் 11-12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2025 விடைத்தாள் திருத்தும் பணி பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக ஒரு அப்டேட்டு. அதே மாதிரி கிரேஸ் மார்க் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ கருணை மதிப்பெண் பார்த்திங்கன்னா எந்தெந்த பாடங்களில் பார்த்திங்கன்னா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்து கொண்டு வருகிறதா சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக மேக்ஸ் சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு சில தரப்பு பார்த்திங்கன்னா மேக்ஸ் கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், ஏன்னா அந்த சம்மு புக்கிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில தரப்பு பார்த்திங்கன்னா அந்த 12th சிலபஸ்க்குள்ளே கவர் ஆகிற மாதிரி தான் கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ மேக்ஸுக்கு மெயினாக கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் ரிலேட்டடாக நிறைய அப்டேட் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே 10th 12th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூலை பார்த்திங்கன்னா தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கை பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி, அதாவது பொதுத்தாள் விடைத்தாள் திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணி மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் முடிக்க கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள். பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் மாநிலம் முழுவதும் அந்த பணி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிக்க கோரிக்கை. பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணியினை தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் முடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நேரடி நியமனம் பெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் ராமு, அதே மாதிரி தமிழக பள்ளிக்கல்வி தேர்வுத்துறை இயக்குநருக்கு மனு அனுப்பியிருக்காங்க. இந்த பெட்டிஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் அடுத்த வாரம் தொடங்க உள்ள நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள விடைத்தாள் திருத்தும் மையங்களில் விடைத்தாள் திருத்த உள்ள ஆசிரியர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப விடைத்தாள்கள் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். ஒரு விடைத்தாள் மதிப்பீட்டு மையத்தில் கூடுதல் விடைத்தாள்கள் இருந்தால் அதனை மாவட்டத்தில் உள்ள வேறொரு விடைத்தாள் மதிப்பீட்டு மையத்திற்கு மாற்றி அனுப்ப வேண்டும். இதற்காக ஆசிரியர்கள் விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் மையத்திலிருந்து வேறொரு மையத்திற்கு மாற்றி அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10ஆம் பொதுத் தேர்வுகள் பார்த்தீங்கன்னா இப்போ நடத்தப்பட இருக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா கருத்தில் கொண்டு ஒரு கோரிக்கை என்பது வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர்களை விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் மையத்திலிருந்து வேறொரு மதிப்பீடு செய்யும் மையத்திற்கு அனுப்பக்கூடாது, அவங்கள அலக்களிக்கக்கூடாது. 10ஆம் பொதுத் தேர்வு நடக்கும் பள்ளியில் +1 +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் மதிப்பீடு மையங்கள் அமைக்கக்கூடாது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடக்கும் பள்ளிகளில் +1 +2 பொதுத் தேர்வு விடைத்தாள் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் பள்ளிகளில் +1 +2 பாடம் நடத்தும் அனுபவமிக்க ஆசிரியர்களை மட்டுமே விடைத்தாள் மதிப்பீடு பணிகளுக்கு அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் கூடுதல் விடைத்தாள்கள் திருத்த செல்வதால் கூடுதல் பணி சுமை ஏற்பட்டு விடைத்தாள் மதிப்பீடு பணிகளில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் 2024 தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 6 மாதம் 1 ஆண்டு வளர் ஊதியம் ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளில் மே முதல் வாரம் வரை சில பாட ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால் மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் விடைத்தாள் மதிப்பீடு பணிகள் முடிவடையும் வகையில் திட்டமிட்டு விடைத்தாள்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு ஆல்ரெடி சொன்னது தான். மெயினாக இதில் ஃபஸ்ட்டு 3ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ 25ஆம் தேதி +2க்கு பப்ளிக் எக்ஸாம் நடத்தப்பட இருக்கு. உங்களுடைய பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வேல்யூஷன் பண்ணுறதுக்கு ஷஃப்லிங் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தோட பேப்பரும் வேறு டிஸ்ட்ரிக் அனுப்பி அங்கே பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டாப்பு தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் திருத்த போகிறாங்க. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா போகுது. சரிங்களா, நாளைக்கு ஒரு நாள் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 26ஆம் தேதி நீங்கள் எழுதின தமிழ் எக்ஸாம்லேருந்து இப்போ கடைசி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் எக்ஸாம்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவரிங் ஷஃப்லிங் அட் ஜோனுக்கு ஷஃபுல் ஆகிற ஜோனுக்கு 27ஆம் தேதி, அங்கேருந்து 27லேருந்து 29ஆம் தேதிக்குள்ளே போய் எல்லாம் ஷஃப்லிங் ஆயிரும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கேம்ப் மாவட்டம் விட்டு மற்றொரு மாவட்டத்துக்கு எப்போ போகும்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. இப்போ எக்ஸாம்பிள் மதுரை மாவட்ட விடைத்தாள்கள் எல்லாமே எங்கே போவோம், அதாவது காஞ்சிபுரம், அந்த மாதிரி மாற்றி அனுப்புவாங்க. இப்போ சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் இவங்க தான் முதல்ல பேப்பர் வேல்யூஷன் பண்ணுவாங்க. எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸு, ஏன்னா இவங்க தான் ஹெட்டு பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் 4/4/2025 ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏஐ கூட வேல்யூஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பு ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய பிஜி ஸ்டாப்பு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கான ஏஐ வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா 5/4/2025 சாட்டர்டேலேருந்து 17/4/2025 முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதே மாதிரி ஆல்ரெடி +1க்கும் சொன்னது தான். +1க்கு பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு 5ஆம் தேதி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. 27ஆம் தேதிக்குள்ளே எல்லா எக்ஸாமும் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி போயிடும். அங்கேருந்து கவரிங் ஷப்பிளிங் ஜோனுக்கு வந்து 4லேருந்து 7ஆம் தேதி ஃபுல்லாக ஷப்பிள் பண்ணுவாங்க. மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறதுக்கு. அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த ஜோன் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் 8/4/2025 டியூஸ்டே. இதில் சிஎஸ்ஓ உடைய செல்ஃப் வேல்யூஷன், அதே மாதிரி ஏஇயோடைய வேல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ அரியர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11/4/2025 நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அசைனிங் 1 செப்பரேட் சிஇ பார்ட் +1 அரியருக்கு வந்து தனியாக வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி 12/4/2025 சாட்டர்டே டு 17/4/2025 தேர்ஸ்டே வரைக்கும் ஏஇயோடைய வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வேல்யூஷன், ஏஇ வேல்யூஷன். ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். எப்போ வந்து கம்ப்ளீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 21/4/2025 மண்டேலேருந்து 30/4/2025 பேப்பர் வேல்யூஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களுடைய மார்க்கை சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் அதே மாதிரி அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சிஎஸ்சி ஃபார்ம், அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கிரேஸ் மார்க் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக நமக்கு அப்டேட்டாக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் கொடுக்குறாங்க, சென்டர் மார்க் கொடுக்குறாங்களா, எதுக்கு மார்க் கொடுக்குறாங்க, என்னென்ன 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுக்குறாங்க, ஸோ எதுக்கு மார்க் வந்து குறைக்கிறாங்க பேப்பர் வேல்யூஷன் கேம்பில், என்ன முக்கியமான பாயிண்ட் வந்து எதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி டெய்லி வீடியோ அப்டேட் கொடுப்பேன். அந்த அப்டேட்டில் ஒரு மாணக்கராசி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். இதான் அப்டேட்டு. நன்றி.